இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஷை அப்படிங்கிறது எங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம குழந்தைங்களா இருக்கும்போது வந்து நமக்கு இது இல்லை. குழந்தையா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இடம் ஏவல் பொருள் எண்ணி எதுவுமே பார்க்காது. எல்லா இடத்துக்குமே எப்படி தன்னை மறந்து இயல்பா இருக்குதோ அதே குழந்தையா இருந்தவங்க தான் நாமளும் பெரியவங்களா இருக்கும். ஆனா இப்ப மட்டும் ஏன் நமக்கு அந்த வெப்பம் அந்த ஷைனஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம தான் நம்மளை வந்து மற்றவங்க கிட்ட இருந்து விலகி வச்சுக்கிறோம். ஸோ நமக்குள்ளேயும் அந்த குழந்தை தன்மை இருக்கு, வி ஆர் ஸ்டில் சில்ட்ரன் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு விட்டு நமக்குள்ளேயும் குழந்தை தன்மையும் உயிரோட்டமா இருக்கு அப்படிங்கிறது வந்து அவர் வெளியே கொண்டு வந்தார். எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங், ஸோ நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துட்டார். இன்ஸ்டன்ட் ஸ்பீக்கிங், மேடையில் பேச வைக்கிறது, நம்ம 1 நிமிஷம் டைம் 1.5 நிமிஷம் டைம் அப்படி நிறைய வாய்ப்புகள் கொடுத்து பேச வச்சார். ஆக்சுவலாக இந்த மாதிரி கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நினச்சது போல நானும் நினச்சினேன், ஏதோ போன ஒரு தேதி கிளாஸ் எடுப்பாங்க எடுத்து அதோட விட்டுருவாங்க. ஆனால் இதில் அந்த விஷயத்தை செய்யல. ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக வந்து தனி அட்டென்ஷன் கேர் எல்லாமே கொடுத்து நம்ம கிட்ட ஒவ்வொரு குறையும் வந்து வெளியே கொண்டு வர வச்சாங்க. அவர் எதிர்பார்த்த மாதிரி மேக்ஸிமம்